ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மைதி. இன்றைக்கான வீடியோ என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான கண்டென்ட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சுசுகி பைக் வச்சிருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆயில் சேஞ்ச் பண்ணும்போதும் சரி, ஆயில் சேஞ்ச் பண்ணாமே சரி, நிறைய மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் என்ன மிஸ்டேக், அதெல்லாம் எப்படி சரி செய்யறது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு டிப்ஸ் நான் உங்களுக்கு தரேன். இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முடியும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நண்பா, ஃபஸ்ட்டு எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயில் மாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் குண்டு தூக்கி போட்டார். சுசுகி மேக்ஸ் 100க்கு மேலே இன்ஜின் ஆயில் ஊற்றுறோம்ல, இப்போ இன்ஜின் ஆயில் அவசியம் மாற்றணுமா ப்ரோன்னு கேட்டுவிட்டாரு. பழக்கம் ஆகிப்போச்சு எனக்கு, என்னையே அவர் இப்படி சொல்லி விட்டாருண்டு. ப்ரோ இன்ஜின் ஆயில் மாற்றியே ஆகணும் ப்ரோ. 2T ஆயில் பார்த்தீங்கன்னா இதுக்குமே நீங்கள் அதில் கொடுத்துருப்பாங்க 900 ml இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 900 mlங்கிறப்ப அதுக்கு மேலே ஒரு 50 ml இல்லை 1 லிட்டர் கூட இதில் நம்ம ஊற்றலாம். நிறைய வண்டிகள் பார்த்தீங்கன்னா 800 mlன்னு இருக்கிற மாதிரியும் நிறைய வண்டிகளில் நான் பார்த்துருக்கேன். இது எத்தனை எம்எல் கொடுத்துருக்காங்கிறத பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி 2T ஆயில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் இதுக்கு ஊற்றணும். ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா பிஸ்டனு கிராங்க் சாஃப்ட் எப்படி நம்ம நார்மல் வண்டியில் இருக்கோ அதே மாதிரி பிஸ்டன் கிராங்க் சாஃப்ட் இந்த வண்டியிலுமே இருக்கும். ஸோ அது செயல்படணும் என்றால், அது உராய்வுத்தன்மை இல்லாமல் நல்லபடியாக செயல்படணும் என்றால் நீங்கள் இன்ஜின் ஆயில் மாற்றியாக வேண்டும். கண்டிப்பான முறையில் இந்த இதை ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஒரு 1 லிட்டர் ஆயில் இல்லாட்டி 900 ml ஆயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும். போடாமல் வண்டி ஓட்டினீங்கன்னா இன்ஜின் சீஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆயில் சேஞ்ச் பண்ணாமல் ரொம்ப நாள் ஓட்டினாலுமே இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் இன்ஜினில் நான் தயவு செஞ்சு இதை சரி பண்ணிக்கோங்க. இது பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக் நீங்கள் ஆயில் மாற்றாமல் இருக்கிறது. ஸோ தயவு செஞ்சு இன்ஜின் ஆயில் இதுக்கும் மாற்றுங்க. 2T ஆயில்னு கேட்டு வாங்குங்க. எப்போ எந்த தரமான 2T ஆயில் வேணால், எந்த ஆயில் வேணால் நீங்கள் வாங்கி ஊற்றலாம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2T ஆயில் அவ்வளோதான். இதுதான் ஊற்றணும்னு இல்லை, 2T ஆயில் நீங்கள் கண்டிப்பாக ஊற்றலாம். இன்னொரு மெயினான மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 4T ஆயில் பார்த்தீங்கன்னா இதில் ஊற்றலாமா அப்படிங்கிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். 4T ஆயில் பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும். அதை 2Tயில் நீங்கள் ஊற்றுறப்போ விஸ்காசிட்டி தேவையில்லாத அளவுக்கு தேவைக்கு அதிகமாகவே இருக்கும். தேவைக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது, தேவைக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும்னா நீங்கள் 2T ஆயில் தான் ஊற்றணும். ஸோ 4T ஆயில் எதுவும் ஊற்றிடாதீங்க. மோட்டர் ஆயில் அந்த மாதிரி ஆயிலாம் இதில் ஊற்றி தேவையில்லாமல் இன்ஜினை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. 2T ஆயில் இதில் நீங்கள் ஊற்றலாம். அது பெஸ்ட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். நான் என்ன ஆயில் மாற்றினேங்கிறது ஃபோட்டோ மேபி இருந்துச்சுன்னா டிஸ்பிளேல போட்டு வரேன். அந்த ஆயில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இன்ஜின் ஆயில் மாற்றணும். செகண்ட் எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் போடும்போதே ஆயிலும் சேர்த்து ஊற்றணுமா. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆயில் கேன் ஓப்பன் பண்ணவே தேவையில்லை, அதுவே ஓப்பனாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஆயில் கேன் இருக்குது, இதில் நான் மெயின்டைன் பண்ணால் இதில் ஊற்ற தேவையில்லையான்னு சொல்லி கேட்பீங்க. இதில் மெயின்டைன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஊற்றணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் கண்டிப்பான முறையில் பெட்ரோல் போடும்போதே ஆயில் பார்த்தீங்கன்னா இதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஊற்றிக்கிங்க. அந்த சைடில் உங்களால் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் இல்லை 3 வீக்ஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டாங்க. அதனாலே நீங்கள் இதில் நீங்கள் பெட்ரோல் போடும்போதே ஆயில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் ஊற்றிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 100 mlக்கு பார்த்தீங்கன்னா 35 to 40 ml என்னமோ ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே போகக்கூடாது, அதுக்கு அதிகமாகவும் போகக்கூடாது, அதுக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான அளவில் பார்த்தீங்கன்னா பார்த்து ஊற்றிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைலன்சரை இந்தளவுக்கு ரொம்ப டஸ்ட்ஃபுல்லாக ஆகிறதுக்கு விடாதீங்க. கார்பன் டஸ்ட்டு அதிகமாக அடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மஃப்ளரை கழட்டிட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி மாதிரி எதனா உள்ள ஒரு துணியவோ இல்லை ஏதோ ஒன்று இரும்பு மாதிரி இருக்கும், அந்த சொறி பார்த்தீங்கன்னா நீங்கள் சைலன்சரை க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது. இந்த சைலன்சரை பொறுத்த வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். இதே சுசுகி மேக்ஸ் 100 சைலன்சர்னால் நீங்கள் ஓப்பன் பண்ணி திறந்தீங்கன்னா பெரிய குழா மாதிரி இருக்கும். அதை உங்களுக்கு நான் ஃபோட்டோவில் போட்டு விட்றேன். அதை நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சைலன்சர் க்ளீன் பண்ணோம்னா முன்னாடி கட் பண்ணி பின்னாடி நெருப்பு வச்சு பற்ற வைப்பாங்க. நிறைய பேர் ஒரு விதமான கெமிக்கல் எல்லாம் ஊற்றி பார்த்தீங்கன்னா அந்த கல் மாதிரி இருக்கும், அதை போட்டு கார்பன் கல்லாம் என்னமோ சொல்லுவாங்க, அது என்னங்கிறத பேரை போட்டு விட்டுறேன். அதை போட்டெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க இந்த சைலன்சருக்கு. பட் சுசுகி மேக்ஸ் 100 சைலன்சருக்கு நீங்கள் ஈஸியாகவே நீங்களே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு 50 ரூபாயோ ஒரு 60 ரூபாயோ கேட்பார், அவ்வளோதான். நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இதுலேயுமே டஸ்ட் அதிகமாக அடைக்க விடாதீங்க, நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஆயில் லீக்கேஜ் இல்லை பெட்ரோல் லீக்கேஜ் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா ஓவர் ஃப்ளோ ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த நட்டு எனக்கு அவ்வளோ நல்லா இல்லை, அதனால் இப்படி இருக்குது. பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் லீக்கேஜுங்கிறது இந்த கார்பரேட்டரில் இருந்தோ இல்லை இந்த சைலன்சர் உருவாகிற இடத்துல இருந்தோ ஒரு ஃபோட்டோ நான் போட்டு விட்றேன், இதில் அவ்வளோவா தெரியாது. அதுலேருந்து உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அது பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீங்கள் பெட்ரோல் ஆயிலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற்றுறதுனால பெட்ரோல் ஆயிலும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரிஞ்சு வெளியே வரும். இருங்க உங்களுக்கு நான் முடிஞ்சால் காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி லீக்கேஜ் இருந்துச்சுன்னா இது பிரச்சனையே கிடையாது. இதுவுமே அவ்வளோ பிரச்சனை இல்லைன்னா
இன்ஜின் ஆயிலுக்கு பாருங்கள், பெட்ரோலுக்கு ஊற்றுறப்ப நீங்கள் ஆயிலை சேர்த்து ஊற்றுறதுனால அது ரெண்டு சேர்ந்து எரிஞ்சு வர்றதுனால இந்த இடத்துலலாம் லீக்கேஜ் இருந்தால் பிரச்சனை இல்லை. எந்த இடத்துல லீக்கேஜ் இருந்தால் பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா, இந்த ஹெட்டுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல லீக்கேஜ் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல இருந்துச்சுன்னா உள்ளே ஏதோ வேலை இருக்குதுன்னு அர்த்தம், கிளச்சு பெல்லோ இல்லை ஏதோ ஒன்று போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அதை சரி பண்ணணும்னா இந்த ஹெட்டை நீங்கள் கழட்டி க்ளீன் பண்ணிக்கணும். இல்லாட்டி அதெல்லாம் ஒரு ஸ்பேர் போயிருக்கும், அதை நீங்கள் மாற்றணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் இன்ஜினை டோட்டல் ரீஒர்க் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா 2000 2500 மேக்ஸிமம் 3000 அதுக்கு மேலே போகாது நண்பா. சுசுக்கியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இதே ஆர்எக்ஸ்ன்னு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சொல்லுவாங்க. அதனாலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜுமே அதிகமாக இருக்கும். சுசுக்கின்னு வர்றப்போ உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆயில் லீக்கேஜ் இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் இந்த இடத்துல சென்டரில் ஆயில் லீக்கேஜ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கோங்க, கழட்டி. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது தேவையில்லாத ஒன்று தான், இருந்தாலும் சொல்கிறேன். ஃபோர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா ஃபோர்க்கில் இருக்கக்கூடிய அந்த பால்ரஸ் மாதிரி இருக்கும் உள்ளே, அது போயிருக்கும், அதை சேஞ்ச் பண்ணணும். ஃபோர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் லீக்கேஜ் அதுலேருந்து வெளியே இருக்குன்னாலே உள்ளே இருக்கிறத ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணணும்னு அர்த்தம். அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது 2 ஸ்ட்ரோக்குங்க இல்லை, 4 ஸ்ட்ரோக்குமே இது பொருந்தும். ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயம் பேசுகிறதுனால இதுலேயுமே ஆயில் கண்டிப்பாக இருக்கும். அது லீக் ஆகும்போது நீங்கள் என்னங்கிறத பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நோட் பண்ணிக்கணும்னா நோட் பண்ணிக்கிங்க, இல்லை கழுவி ஊற்றணும்னா கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்றிக்கிங்க, உங்களுக்குன்னே இருக்குது. இது செயின் ஸ்ப்ராக்கெட்னாலே நீங்கள் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் நண்பா. இதில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயும் போல் செயின் டைட் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் பட விடாதீங்க. என் வண்டியில் டஸ்ட் இருக்குது, பட் செயினை நான் சீக்கிரம் மாற்றிடுவேங்கிறதுனால அப்படி விட்டுருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிக் கடையிலே நீங்கள் செயின் டைட் வைக்க போகிறப்ப லைட்டாக ஆயில் விடுங்கன்னு சொன்னால் அந்த பழைய ஆயில் இருக்கும், இன்ஜின் ஆயில், அதை எடுத்து இதில் விடுவாங்க. அதை விட்டாலே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் அதை வந்து மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியம் உங்களுக்கு இருக்காது. அது 2 ஸ்ட்ரோக் வச்சிருக்க எல்லாருக்குமே தெரியும். 2 ஸ்ட்ரோக் வச்சிருக்க எல்லார் வண்டியும் பார்த்தீங்கன்னா அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி தெரிச்சு போய் கிடக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு இருக்கும். நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அதில் என்னைய மாதிரியே எத்தனை பேர் உங்களோட பைக்லேயும் டஸ்ட்டு வச்சுருக்கீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இது ஒரு வகையான நோட்டிஃபிகேஷன் மாதிரியே இருக்கும். 2 ஸ்ட்ரோக் பைக்குனாலே ஆயில் லீக்கேஜ் இருக்க தான் செய்யும், பொண்டாட்டினாலே சண்டை போட தான் செய்வாங்கிற மாதிரி 2 ஸ்ட்ரோக் பைக்குனாலே உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ் எங்கேயாவது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது 2 ஸ்ட்ரோக் வச்சுருக்க எல்லாருக்குமே பொருந்தும். அவ்வளோதான் நண்பா, முழுசாக கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நண்பா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பான முறையில் 2 ஸ்ட்ரோக் வச்சுருக்கிற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது மேக்ஸ் 100க்குன்னு நான் போட்டிருப்பேன். இது மேக்ஸ் 100க்கு மட்டும் இல்லை, RX 100க்குமே இது பொருந்தும். ஏன்னா ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் RX மேக்ஸ் 100 வித்தியாசம் கிடையாது. 2 ஸ்ட்ரோக் எல்லா 2 ஸ்ட்ரோக் பைக்குமே பொருந்தும். இது அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது இந்த வண்டிக்கு மட்டும் இல்லை, ஏன்னா சுசுக்கின்னு போட்டால் நிறையா பேர் பார்க்குறாங்கிறக்காக தான் நான் சுசுக்கின்னு போடுறேன். பட் இது எல்லா 2 ஸ்ட்ரோக்குமே இது பொருந்தும். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னங்கிறத சொன்னீங்கிறத நான் ரீவைன் கூட பண்ணிடுறேன். ஆயில் ரேஷியோ கரெக்டாக பார்த்து இதிலே ஆயில் ஊற்றிடுங்க. சைடில் ஆயில் மெயின்டைன் பண்ண முடியாது, அதனால் பெட்ரோல் போகிறப்பே ஆயில் போட்டுருங்க. இன்ஜின் ஆயில் கன்ஃபார்மான முறையில் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் ஒரு 3000 to 3500 கிலோமீட்டர் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க, நல்லது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு ஆயில் விட்டுக்கிற சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஹெட்டில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆயில் லீக்கேஜ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இந்த முன்னாடி பின்னாடி ஆயில் லீக்கேஜ் இருக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. சைலன்சரை க்ளீன் பண்ணிக்கிற சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த அப்புறம் இந்த ஜாக்கப் சரில் சொன்னது ஃப்ரண்ட் சஸ்பென்சரில் அவ்வளோ. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்பயும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண வந்துடாதீங்க. ஓகே நண்பா, நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோ வந்து மீட் பண்ணுற வரைக்கும் அண்டில் டாடா பை டேக் கேர் ஃப்ரம் உங்கள் மைதீன். பாய் சொல்கிறா, பாய். எல்லாருக்கும் அவ்வா கொடுத்துரு. பாய் நண்பா. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு எதனா சஜஷன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. நன்றி.